வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு சின்ன சின்ன பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கிறீங்க நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வருவாங்க. ப்ரோ நாங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், பிரிண்டிங் சம்பந்தமா டிஷர்ட்ஸ் விற்கிறோம். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ல 50 பீஸ் 100 பீஸ் தயாரிக்க பயமா இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது, அது அப்புறம் விற்காதுன்னா எங்க காசுல அதுல மாட்டிக்குமோன்னு பயமா இருக்குது. நீங்க எங்களுக்கு 10 பீஸ் பிரிண்ட் பண்ணி கொடுங்க ப்ரோ, நாங்க சொல்ற டிசைன் 10 பீஸ் 20 பீஸ் பிரிண்ட் பண்ணி கொடுங்க, நாங்க விற்கிறோம். அப்புறம் எங்களுக்கு டிமாண்ட் என்னது, கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னதுன்னு தெரியும், அது போக போக அடுத்தது மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நாங்க வந்துட்டு இல்ல முடியாது, குறைஞ்சதே ஒரு 100 பீஸ் பண்ணணும்னா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தோம். பட் அதை வந்து செட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் எடுத்துட்டு வராங்க, நிறைய பேர் ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் இங்க கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கல பாருங்க. பிரிண்டிங் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிரிண்டிங் பண்றாரு, 10 பீஸ் 20 பீஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு. நம்ம எப்படியோ பிளெயின் டிஷர்ட் விற்கிறோம். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நாங்க வந்துட்டு திருப்பூர்ல பிளெயின் டிஷர்ட்ஸ், ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் மெயினா வச்சிருக்கோம் ஜாஸ்தியா. 240 GSM French terry ஃபேப்ரிக்ல சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி 190 rupees வித்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் எங்க கிட்ட வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு பிரிண்டிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 10 பீஸா இருக்கட்டும் 20 பீஸா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க கேட்கற மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம், தைச்ச பீஸ்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு எம்ப்ராய்டரி வேணும் ப்ரோ, செஸ்ட்ல நாங்க சொல்ற மாதிரி எங்களோட பிராண்டிங்ல எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வசதிக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்டயும் நம்ம பேசிடலாம். ஸோ எம்ப்ராய்டரினா எப்படின்னு. ஸோ இதுல ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னா, தைச்ச பீஸ் நம்ம பேசுறோம் கரெக்டா, ஏன்னா தைச்சு முடிச்ச பீஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ தைச்ச பீஸ்ல எம்ப்ராய்டரி வந்துட்டு லோகோ, செஸ்ட் லோகோ மட்டும் தான் பாசிபிள். ஏன்னா 3x3 inches என்ன பண்ண முடியும்னா இவ்வளவு மட்டும் தான் எம்ப்ராய்டரி பண்ண முடியும் தைச்சு முடிச்ச பீஸ்ல. ஸோ தைக்காத பீஸ்னா அதுல எவ்வளவு பெருசு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலா எம்ப்ராய்டரி எப்படி நடக்கும்னா, கட்டிங் பண்ணுவோம், ஃபேப்ரிக்கை நம்ம கட்டிங் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பேக்ல ஷேப் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நம்ம ஸ்டிச்டு பீஸ், ஃபினிஷ்டு கார்மெண்ட், நம்ம பிளெயின் பீஸ் நம்ம கிட்ட வாங்கி எம்ப்ராய்டரி பண்றீங்க. ஸோ அதுக்கு என்னது, எப்படி பண்ணலாம், அதை பத்தி இன்னும் பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் சூர்யா இங்க இருக்கிறாரு. ஸோ திருப்பூர்ல எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 20 பீஸா இருக்கட்டும் 10 பீஸா இருக்கட்டும், நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சைஸ் ஃபினிஷ்டு பீஸ், தைச்ச பீஸ் மேல எம்ப்ராய்டரி எவ்வளவு பாசிபிள் அப்படின்னா 3 inches by 3 inches. ஸோ ஏதாவது பீஸ் எதாவது காட்டுங்களேன். வாங்க, உங்களுக்கு வந்து 3 inch இது வந்து ஃபினிஷிங் கார்மெண்ட்ல இந்த ஒரு எம்பளத்த கம்பெனியோட லோகோவை ஒரு 3 inch மெஷர்மெண்ட்ல நம்ம ஃபினிஷிங் கார்மெண்ட்டா நம்ம வந்து இதை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறோம். 3 inchக்கு மேல 4 inch மேக்ஸிமம், இவ்வளவு மட்டும்தான் நம்ம எம்ப்ராய்டரி பண்ண முடியும். இதுக்கு மேல பெரிய டிசைன்லாம் ஃபினிஷிங் கார்மெண்ட்ல எம்ப்ராய்டரிங் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆனா இதுல நீங்க மல்டி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 7-8 கலர் வரைக்கும் நீங்க எம்ப்ராய்டரிங்ல கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வித் பாத்தீங்கன்னா 3 inch மேக்ஸிமம் 4 inchக்கு மேல ஃபினிஷிங் கார்மெண்ட்ல எம்ப்ராய்டரிங் பண்ண முடியாது. இது ஒரு பீஸ். இது பாத்தீங்கன்னா போலோ டிஷர்ட்ல அவங்க கம்பெனியோட பேர் கேட்டிருக்கிறாங்க. நாங்க சின்னதா இருக்கிறதுனால இது ஃபினிஷிங் கார்மெண்ட்ல எங்களால 3 inchல அவங்களோட கம்பெனி ஸ்டாக் லோகோவை எம்ப்ராய்டரிங் பண்ண முடிஞ்சது. இதுவே உங்களுக்கு பெரிய டிசைன் வேணும், அதுல மல்டி கலர் வந்து நாங்க எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னா, பெரிய டிசைன் போகணும்னா நம்ம மினிமம் 100 பீஸ் ஆர்டர் இருந்தால் தான் நம்ம பெரிய டிசைன் அப்ரோச் பண்ண முடியும் ஃபினிஷிங் கார்மெண்ட்ல. இது ஒரு சின்ன லோகோ. இது வந்து 1000 பீஸ் ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்தாங்க, அதனால நம்ம மிட் கார்மெண்ட்ல இந்த சின்ன லோகோவை அடிச்சிருக்கிறோம். இது ஒன்று. அப்புறம் இது சார் எங்களுக்கு ஒரு 500 பீஸ் வேணும், இந்த மாதிரி லோகோவோட சேர்த்து வேணும் அப்படின்னு நமக்கு டிஷர்ட்டாகவே ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எம்ப்ராய்டரி பண்ணி கஸ்டமருக்கு நம்ம கார்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃபினிஷிங் கார்மெண்ட் 10 பீஸ் 20 பீஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா மேக்ஸிமம் 3 inch 4 inchோட வந்தீங்கன்னா நம்ம பக்காவாக இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 inch தான் மேக்ஸிமம். அவங்களோட எம்ப்ராய்டரி லோகோவே 3 inch தான் இருக்கும். இதை நம்ம ஃபினிஷிங் கார்மெண்ட்லேயும் அடிக்க பாசிபிலிட்டி இருக்குது. இதை விட பெரிய டிசைன் போனால் மினிமம் 100 பீஸ் இருந்தால் நம்ம பிட் ஃபார்மில் அடித்து கார்மெண்ட்டாக தயார் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏகப்பட்ட பேர் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, அப்போ எப்படி பண்ணலாம். ஸோ நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் இது நடந்துச்சு. ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாரு, நம்ம வந்து லாவெண்டர் கலர்ல அப்புறம் ஏகப்பட்ட கலர்ல ஓவர் சைஸ் டிஷர்ட் ரெடியா வச்சிருக்கிறோம். ஸோ அவர் வந்து அதுல ஒரு 25 பீஸ் வாங்கினாரு. இப்போ அதுல வந்துட்டு அவருக்கு பேக்ல டிடிஎஃப் பிரிண்டிங் வேணும். அவரோட அந்த நாருத்தோ அனிமே அந்த மாதிரி பேக்ல டிடிஎஃப் பிரிண்டிங் பெருசா
அது பண்ணிக்கிட்டாரு. செஸ்ட்ல அவர் கொஞ்சம் பிரீமியமா போகணும்னு நினைச்சாரு. ஸோ அதனால எம்ப்ராய்டரி ஒன். ஸோ செஸ்ட்ல அதே மாதிரி அனிமே டிசைன் ஒன்று இருந்துச்சு. ஒரு 7 கலர் இருந்துச்சு அதுக்குள்ள. அது இத்தினூண்டு தான், இவ்வளோ குட்டியா வரலாம், இல்ல இங்க செஸ்ட்ல கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணாரு குட்டியா இவ்வளோ. ஸோ 25 பீசஸ்ல அவருக்கு நம்ம கிட்ட டிஷர்ட் வாங்கினாரு 190 ருபீஸ்க்கு. செஸ்ட்ல எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டாரு, பேக்லயும் டிடிஎஃப் பிரிண்டிங் பண்ணிக்கிட்டாரு. இதை முடிச்சுட்டு அவரு ஐ திங்க் 999 இந்த மாதிரி பிரைஸுக்கு சேல் பண்றாங்க. சோ நீங்களும் இப்படி ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க, இல்ல 10 பீஸ் 20 பீஸ் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். சோ நம்ம எம்ப்ராய்டரி யூனிட் இது, அப்புறம் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டோட பிரிண்டிங் யூனிட்ல காமிச்சேன். இவங்க எல்லாத்தோட ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட் huggercorp.com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு லோ MOQ அப்படிங்கிற டேப் இருக்குது. அந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஃபுல்லா வந்துடும். அதுல நீங்க பார்த்து யார் வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் கேட்குறீங்க, ப்ரோ 10 பீஸ் 20 பீஸுக்கு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒருவேளை நாங்கள் 100 பீஸ் 200 பீஸுக்கு எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு சில பெஸ்ட் டிசைன்ஸ் காமிக்கிறேன். இது நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ணது தான், பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. பேக்ல இவ்வளோ பெருசு, இது வந்து தைச்ச பீஸ்ல பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்காக தனியாக நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் தனியாக ப்ராசஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பெருசா இதுல 1,90,000 ஸ்டிச்சஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 to 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது இதுல. ஸோ இது மாதிரி இன்னொன்று காட்டுறேன். இந்த ஒரு கஸ்டமர், இவருக்கு வந்துட்டு ஸ்லீவ்ல எம்ப்ராய்டரி பண்ணணும். ஸோ இது நீங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லீவ்ல எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து பல்க் ஆர்டர் வேணும், சரிங்களா? இதுக்கு ஒரு 100 பீஸாவது ஆர்டர் வேணும். அவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரெடினா ஓகே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஃப் பேஸ்ட் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க, இதையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பெரிய பீஸ்ல ப்ரோ, இதெல்லாம் பல்க் குவான்டிட்டியில. சின்ன 10 பீஸ்ல வேற என்ன கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒருத்தருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது 10 பீஸ் 20 பீஸ்ல இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூஸ்வலா சின்ன குவான்டிட்டினா நான் சொன்ன மாதிரி 4 inches 5 inchesனா நீங்க ஒன்லி செஸ்ட் மட்டும் தான் யோசிச்சிங்க, இல்லை அப்படி இல்லை, கார்னர்ஸ்ல கூட பண்ணிக்கலாம் அதே சைஸு கிட்டத்தட்ட. ஆனால் கார்னர்லயும் அழகா கோல்டன் த்ரெட்ல உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்லயும் கோல்டன் கலர் ஃபாயில்ல நீங்க நினைச்ச டிசைன் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது கூட பண்ணலாம், சரிங்களா? தேங்க்யூ.